தமிழகத்தில் அதிகாலை முதல் இடைவிடாது பெய்யும் மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் நமது மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, எந்தெந்த பகுதிகளில் கனமழையாக இருக்கிறது? திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இன்று அதிகாலை முதலே தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மிகப்பெரிய கனமழை இல்லாத நிலையில காலை முதல் தொடர்ந்து சாரல் மழையாக துவங்கியது. அதன் பிறகாக பலத்த மழை என்ற அளவிலேயே மாவட்டம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் பாபநாசம் முதல் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பாபநாசம், சேரன் மகாதேவி, அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி மாநகரின் பல்வேறு பகுதிகள் என அனைத்து பகுதிகளிலுமே தொடர்ந்து இந்த மழை அப்படிங்கிறது நீடிக்கிறது. இந்த மழை தற்போது வரைக்கும் நீடிக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய அளவிலான மழை அப்படிங்கிறது இல்லாவிட்டாலும் கூட இடைவிடாத மழை அப்படிங்கிறது தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த திருநெல்வேலி மாநகர பகுதிகளில் பாதாள சாக்கடை தோண்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த பணிகள் நடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் முழுமையாக சாலைகள் தோண்டப்பட்டிருக்கிறதன் காரணமாக ஏராளமான பள்ளங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகள் முழுமையாக தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய நிலை காணப்படுகிறது. சேரும் சகதியுமாகவும் பள்ளமாகவும் காட்சியளிக்கிறது. தொடர்ந்து இந்த மழை அப்படிங்கிறது ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தென்காசி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்டத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏதும் இல்லை அப்படிங்கிறது நகராட்சி நிர்வாகங்கள் துறை அமைச்சருடைய பதிலாக இருக்கிறது. திருநெல்வேலியில் அவர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு குளங்கள் தண்ணீர் இல்லாமல் காட்சியளிக்கிறது. மாவட்டத்துக்கு தேவையான மழை அதிகமான அளவில் தேவைப்படுவதன் காரணமாக தற்போது பெய்யக்கூடிய இந்த மழையினால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படாது. ஆனாலும் கூட அவ்வாறு பாதிப்புகள் ஏற்பட்டால் அதை சரி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பிரதான அணைகளாக இருக்கக்கூடிய பாபநாசம், மணிமுத்தாறு அணைகள் உள்ளிட்ட 6 அணைகளில் மொத்தமாக 38% அளவிலான தண்ணீர் மட்டுமே இருப்பு இருக்கிறது. மொத்தமாக 13 டிஎம்சி தண்ணீர் தேக்க முடியும் என்ற அளவில் 4.5 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே இருப்பு இருக்கிறது. இதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் மழை பெய்தால், அதாவது 10 மணி நேரத்திற்கு கடந்த ஆண்டு டிசம்பர் 17, 18 தேதிகளில் பெய்த மழையில் 60% நீர் இருப்பு இருந்தது. அப்போது 10 மணி நேரத்தில் அணை நிரம்பி 1 லட்சம் கனஅடிக்கும் அதிகமான தண்ணீர் அங்கே திறந்துவிடப்பட்டது. அங்கே திறந்துவிடப்பட்ட தண்ணீர் திருநெல்வேலிக்கு வரும்போது 2 லட்சம் கனஅடிக்கு அதிகமான தண்ணீர் இந்த தாமிரபரணி தற்போது நம்ம பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றில் வந்ததால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அதுபோன்ற பாதிப்புகள் தற்போது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை என்றாலும் கூட தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நாளை தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போது வரை ஆற்றில் அதை குளிக்கவோ அதுக்கான தடை எதுவும் விதிக்கப்படவில்லை. வெள்ளப்பெருக்கு அபாயம் எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. இருந்தாலும் கூட தொடர்ந்து தற்போது மழை பெய்து வருவதன் காரணமாக நாளை இதுபோன்ற எச்சரிக்கைகள் விடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு அறிவுறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போது வரை விடுக்கப்படவில்லை என்றாலும் கூட தொடர்ந்து இந்த மழை அப்படிங்கிறது தொடர்ந்து நீடித்து வருகிறது. அதிகாலை முதல் நீடித்து வரக்கூடிய இந்த மழை அப்படிங்கிறது தற்போது வரை நீடிக்கிறது. நாளையும் தொடர்ந்து மழை நீடிக்கக்கூடிய பட்சத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தாழ்வான பல்வேறு பகுதிகளில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. லாவண்யா, தகவல்களுக்கு நன்றி சிவமணி.